நம்ம ராகி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ராகி மாவு கூட கொஞ்சம் உப்பு, இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருணும். இப்போ கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி இருக்கக்கூடாது, கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதுதான் அனலியா பாப்பாவுக்கு காலைல டிஃபனாக நம்ம கொடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் நம்ம ராகி பால் எடுத்து கொடுத்துருப்போம். இப்போ நான் 1 வயசுல இருந்து இப்போ வந்துட்டு ராகி மாவு வாங்கிட்டு அதை கஞ்சி செஞ்சு கொடுக்குறேன். வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்கள் குழந்தை எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். என் பாப்பா வந்துட்டு வெறும் உப்பு போட்டாலே சாப்பிடுவா. சரி, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அப்படியே மாறுது பாருங்க. கண்ணாடி மாதிரி வருதா? இந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதான் குழந்தைங்களுக்கு டைஜஷன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுருக்கணும். இப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்லா செரிமானம் ஆகும். தட்டில் கொட்டி ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுக்கலாம்.